சென்னை அருகே பல்லாவரம் ரயில் நிலையத்தில் ஒரே தண்டவாளத்தில் ஒரே நேரத்தில் 2 ரயில்கள் வந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். சென்னை அருகே பல்லாவரம் ரயில் நிலையத்தில் ஒரே தண்டவாளத்தில் ஒரே நேரத்தில் 2 ரயில்கள் வந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல்லாவரம் ரயில் நிலையத்தில் தாம்பரம் கடற்கரை மார்க்கத்தில் ஒரே தண்டவாளத்தில் ஒரே நேரத்தில் 2 ரயில்கள் வந்து நின்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி சென்ற புறநகர் ரயிலின் 6வது பெட்டியில் திடீரென புகை வந்ததால் பல்லாவரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. முதலில் புறப்பட்ட புறநகர் ரயில் பல்லாவரத்தில் நின்ற நிலையில் பின்னால் வந்த மற்றொரு ரயிலும் பல்லாவரத்தில் நிறுத்தப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே புறநகர் ரயிலில் இருந்து புகை வந்ததாகவும் சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னையில் மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்தான புறநகர் ரயில் சேவையில தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை செல்லக்கூடிய அந்த வழித்தடத்துல பல்லாவரம் அருகே வந்த ட்ரெயின் உள்ள புறநகர் ரயில்ல 6வது பெட்டியில் ஏற்பட்ட புகையின் காரணமாக அந்த ரயில் அதே இடத்தில் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் எந்த ஒரு விபரீதமும் ஏற்படாத சூழல்ல தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக அந்த ரயிலில் இருந்து புகை வந்திருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. 6வது பெட்டி, அதாவது 8:55 மணி அளவுல பல்லாவரத்தை கடக்க முயன்ற போது அந்த ட்ரெயினுடைய 6வது பெட்டியிலிருந்து ஒரு புகை வந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்பொழுது ரயில்வே துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வராங்க. இதே நேரத்தில் இதனைத் தொடர்ந்து பின்னால் வந்த அடுத்த புறநகர் ரயிலும் அதே தண்டவாளத்தில் வந்து நின்றதால் சற்று பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த மார்க்கத்தின் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் மாற்றுப்பாதையில் அதே நடைமேடையில் செல்லாமல் அடுத்து இருக்கக்கூடிய நடைமேடையில் செல்லுமாறு மாற்றி அனுப்பப்படுவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தொழில்நுட்ப கோளாறு நிவர்த்தி செய்வதற்கான பணிகள்ல ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலை வேளைகள்ல குறிப்பா அலுவலக நேரத்துல பெரும்பாலான சென்னை வாசிகள் பயன்படுத்தக்கூடிய முக்கிய போக்குவரத்தில் ஒன்றுதான் இந்த புறநகர் ரயில். இந்த புறநகர் ரயில தற்போது ஏற்பட்டிருக்கூடிய இந்த திடீர் கோளாறின் காரணமாக அந்த மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயிலுடைய தாமதம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த வழித்தடத்துல வழக்கமான நேர அட்டவணையிலிருந்து மாறுபட்டு சில ரயில்களுடைய நேரம் மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை செல்லக்கூடிய அந்த ரயில்கள் தாம்பரத்திலிருந்து செல்லக்கூடிய நேரங்களில் சிறிது மாற்றம் இருப்பதாகவும் தாமதம் இருப்பதாகவும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. பல்லாவரம் நடைமேடையிலேயே இந்த 2 ரயில்களும் நிற்கக்கூடிய காரணம் இருக்கிறது. இதனால் மற்ற ரயில்கள் அடுத்திருக்கக்கூடிய நடைமேடைகளில் மாற்றி அனுப்புவதற்கான திட்டமிடல் இருப்பதாகவும் தற்போது ரயில்வே துறை தரப்பாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணம் என்ன, எதனால் ஏற்பட்டது என்பது குறித்தான விவரங்கள் தற்பொழுது ஆய்வுக்கு பின்னதாக சொல்லப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது பெட்டி 8:55 மணி அளவுல பல்லாவரத்தை கடக்க முயன்ற போது அந்த ரயில் பெட்டியில 6வது பெட்டியிலிருந்து இந்த புகை வந்திருக்கிறது. அந்த புகைக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு நடக்கிறது. உடனடியாக அந்த புகை வந்ததுமே அந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் எந்த ஒரு விபரீதமும் ஏற்படாது, பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.